ப்ரேஸ் த லார்ட். ஹாய், இன்றைக்கி நான் உங்களுக்கு கறி ரொட்டி செய்கிற முறை தான் காட்டி தர போகிறேன். ஓகே, எண்ணெயும் வெங்காயமும் பூண்டும் போட்டு நல்லா மட்டும் வதக்கி கொண்டிருக்கிறேன். பிறகு அவிச்சு வச்ச கிழங்கையும் மீனையும் ஒன்றாக சேர்த்து ரெண்டும் மிக்ஸாக மட்டும் நல்லா இடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அது நல்லா மிக்ஸாக மட்டும் ஃபுல்லாக நீங்கள் உரல்லையோ அல்லது கையிலையோ நீங்கள் மிக்ஸ் பண்ண நான் உரலில் மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு நான் அதை வதக்கின வெள்ளை பூண்டு வெள்ளி வெங்காயத்தோட மிளகு தேவைக்கேற்ற காரம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா இன்னும் ஃபுல்லாகவே நல்லா பிரட்டி கொண்டிருக்கிறேன். நல்லா பிரட்டினதுக்கு பிறகு கிழங்கையும் மீனையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே அந்த எண்ணெயில் நீங்கள் அதை வதங்க விடணும். அப்போ தான் கறி ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நல்லா வச்சு ஃபுல்லாக கிண்டி எடுங்க. ஸோ கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸுக்கு பிறகு நீங்கள் கருவேப்பிலை போட்டு ஃபுல்லாக கிண்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி அழகான ஒரு கறி, அழகான எல்லோயிஷான ஒரு கறி ஒன்று கிடைக்கும். பிறகு நான் ரொட்டி செய்கிறதான் இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஒரு பிளேட் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள், எண்ணெய் போட்டுக்கொள்ளுங்க. பிறகு தட்டி வச்ச மாவை எடுத்து நீங்கள் அதில் செய்ய போகிறீங்க. இப்போ நான் சமோசா அதாவது கறி ரொட்டி செய்து தகரத்துலையும் போட்டுட்டேன். பிறகு உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு காட்டித்தாரு, யோசிக்க வேணாம். இது நான் ஃபஸ்ட்டாக செய்த கறி ரொட்டி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ எப்படி கறி ரொட்டி சுற்றுறதுன்னு சொல்லி தரேன். ஃபுல்லாக ரொட்டி ஒன்று எடுத்து இப்படி தட்டிட்டு அரை வெட்டத்துக்கு வெட்டிட்டு பிறகு இப்படி கறியை வச்சு லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் மடிச்சுனீங்கன்னு சொன்னால் அழகான ட்ரையாங்கிள் ஷேப்பில் கறி ரொட்டி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிரும். ஓகே, நான் இப்போ பாருங்கள் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ஓகே 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 பாருங்கள், எடுத்தாச்சு வச்சாச்சு, தட்டில் வச்சு நல்லா மெல்லிசாக தட்டுங்க. இப்படி உங்களுக்கு யாரும் சொல்லி தந்துருப்பாங்களான்னு தெரியா, பட் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவும் ஈஸியான முறை. இப்படி ஃபுல்லாக தட்டுங்க, கையால் தட்டிட்டு பிறகு நீங்கள் அதை அரைவாசிக்கு வெட்டிட்டு பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஃபுல்லாக தட்டிட்டிங்களா? தட்டிட்டேன், நானும் தட்டிட்டேன். ஃபுல்லாக தட்டினதுக்கு பிறகு நீங்கள் ஹாஃபுக்கு அதை அந்த ரொட்டி அந்த ரவுண்டை நீங்கள் ஹாஃபுக்கு வெட்டுங்க. வேறு எதுவும் பிரச்சனைப்பட வேணாம். ஹாஃபுக்கு வெட்டிட்டு பிறகு ஒரு கோனரில் ஒரு ஓரத்தில் கறி கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் நீங்கள் மடிச்சினீங்கன்னு சொன்னால் ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு அழகான கறி ரொட்டி கிடைக்கும். பாருங்கள், லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் மடிச்சுட்டு எப்படி கொஞ்சம் தொண்டை நீங்கள் அப்படியே செட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஓகே, அழகான கறி ரொட்டி. எங்களுக்கு ஹோட்டல்ஸ் ஸ்டைலில் நிறைய பேருக்கு இப்படி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வராது. ட்ரை பண்ணுங்கள் கட்டாயம். ஃபஸ்ட் முறை பிழைச்சாலுமே செகண்ட் முறை அழகாக வந்துடும். நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், கார்னரில் வச்சாச்சு. அந்த பக்கமாகவும் இந்த பக்கமாகவும் அப்படியே ரொட்டியை உருட்டிட்டு வந்தாச்சு. செட் பண்ணதுமே ரொட்டி ரெடி ஆகிருச்சு. பிறகு நாங்கள் அதை கல்லில் போட்டு வடிவாக கறி ரொட்டி பார்த்துக்கு சுட்டு எடுக்க தான் இருக்குது. ஓகே, டன், செய்துட்டேன். ஓகே, இப்போ நாங்கள் அதை எடுத்து நாங்கள் ரொட்டி கல்லில் போட்டுறேன். ஓகே பாருங்கள், அழகாக எல்லாம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் அழகாக இருக்குது, ஹோட்டல் ஸ்டைல்லே இருக்குது. ஸோ மிதமான சூட்டில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ரொட்டியை ஒவ்வொன்றா போட்டு அழகாக செய்து எடுக்கலாம். லோ ஃப்ளேமில் வைங்க, ரொம்பவும் கூட ஃப்ளேம் வைக்க வேணாம். இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா திருப்பி போடுங்க. கை சுடுமாக இருந்தால் கையிலையும் பிரட்டி போடலாம். நான் கையில் பிரட்டி போட்டேன். அப்படி கஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த பாரையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ கை உங்களுக்கு சுடாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மினி ஸ்டைல் கறி ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. அப்போ நாங்கள் எப்போவுமே கடையில் வாங்குறத விடவும் வீட்டில் செய்கிற நேரத்தில் அது ஹெல்த்தியாக இருக்கும். கட்டாயம் வீட்டில் செய்கிற நேரத்தில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாக இருக்கும், சுகாதாரமான முறையில் அது தயாரிக்கப்படுது. ஸோ என்னுடைய ஸ்டைலில் மினி ஸ்டைலில் கறி ரொட்டி இப்படி தான் ரெடி ஆகிருச்சு. ஓகே, அம்மா பசின்னு சொன்னாங்க. ஸோ 5 o'clock தான் இந்த கறி ரொட்டி செய்யலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ குயிக்காக பட்டுன்னு வந்து டக்குன்னு ரெடி பண்ணிட்டேன். இதுதான் இன்றைக்கி எங்களுடைய ஈவினிங் ஸ்நாக். ஓகே, முடிஞ்சிட்டு கறி ரொட்டி ரொம்பவும் அழகாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இப்போ எல்லாம் நாங்கள் சாப்பிட்டு
மிச்சம் இது என் ஹஸ்பண்டுக்காக ஒரு 5 எடுத்து வச்சுட்டேன். அவர் வந்ததுக்கும் சாப்பிட. ஓகே பாய்.